Hello friends, this is Santo and the ASP.NET tutorial in Tamil and இதோட வெப்சைட் for more programming videos என்னோட suggestion.co.cc வெப்சைட்டில் போய் பாருங்கள். அண்ட் இதை நான் இங்கே வச்சிடுறேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து மாஸ்டர் பேஜை பற்றி நம்முடைய விஷுவல் வெப் டெவலப்பரில் எப்படி மாஸ்டர் பேஜ் யூஸ் ஆகுது அப்படின்றது, அண்ட் SQL சர்வரில் எப்படி டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறது, எப்படி டேபிள் கனெக்ட் பண்ணுறது, அண்ட் SQL சர்வருக்கும் நம்முடைய விஷுவல் வெப் டெவலப்பருக்கும் உள்ள கனெக்ஷன், அண்ட் அதில் உள்ள கிரிட் வியூ, டேட்டாபேஸில் இருக்க டேட்டாஸை எப்படி நம்ம ரிட்ரீவ் பண்ணி பார்க்குறது, அண்ட் எப்படி இன்சர்ட் பண்ணுறது. ஸோ அது வந்து டீட்டெயில்ஸ் வியூ மூலியமாக இன்சர்ட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய விஷுவல் வெப் டெவலப்பர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைலில் போய்ட்டு என்னுடைய நியூ வெப்சைட் நான் இதுக்கு, ஸோ இந்த இடம் வந்து நம்மளுடைய டெஸ்டினேஷன், எந்த இடத்துல போய்ட்டு நம்ம இப்போ அந்த கரண்ட் ப்ராஜெக்ட் வந்து எந்த இடத்துல ஸ்டோர் ஆக போகுதுன்றதை குறிக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து நான் வந்து டெமோ 2 போடுறேன். ஓகே, லொக்கேஷன் ஃபைல் சிஸ்டம் அண்ட் லாங்குவேஜ் C#, முக்கியமாக ASP.NET வெப்சைட். ஸோ இந்த டுட்டோரியலில் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு பாருங்கள், கிளியராக இருக்கும். அண்ட் ஓகே, ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு default.axpx பேஜ் வந்து டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகிருக்கும். அண்ட் நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடில் சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரில் நம்மளுடைய ஃபைல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு மாஸ்டர் பேஜ் க்ரியேட் பண்ண போகிறேன். என்னுடைய அந்த டாப்பில் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் நியூ ஐட்டம். ஸோ இந்த இடத்துல மாஸ்டர் பேஜ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே நேம் வந்து நீங்கள் மாஸ்டர் பேஜ் டாட் மாஸ்டர், இது வந்து ஒரு மாஸ்டர் பேஜ். ஸோ இதோடைய எக்ஸ்டென்ஷன் வந்து டாட் மாஸ்டர்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து டிஃபால்ட்டாக அந்த மாஸ்டர் பேஜ் டாட் மாஸ்டர் அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் பிளேஸ் கோட் இன் செப்பரேட் ஃபைல். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் விஷுவல் C# அண்ட் ஆட். ஓகே, என்னோடய மாஸ்டர் பேஜுக்கு வந்துட்டேன். ஸோ என்னோடய மாஸ்டர் பேஜ் தான் வந்து கண்டென்ட், இதுதான் வந்து டெம்ப்ளேட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து ஒரு 5 பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 5 பேஜில் இருக்க பேக்ரவுண்ட் அண்ட் பேனர் வந்து நான் மாற்றணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நான் ஒரு பேஜுக்கும் போயிட்டு என்னுடைய 5 பேஜ்லேயும் போயிட்டு நான் வந்து பேனர் அண்ட் பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து நான் மாற்றிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம மாஸ்டர் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். அந்த மாஸ்டர் பேஜை அந்த 5 பேஜில் லிங்க் பண்ணி வச்சுருப்போம். இந்த மாஸ்டர் பேஜில் பேனர் அண்ட் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த 5 பேஜ்லேயும் பேனர் அண்ட் பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுதான் அதோடைய கான்செப்ட். ஸோ இந்த ஒரே ஒரு மாஸ்டர் பேஜை வச்சு என்னுடைய வெப்சைட்டில் இருக்க எல்லா பேஜையும் நான் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்மளுடைய இந்த மாஸ்டர் பேஜோடைய டார்கெட். அண்ட் இப்போ நம்ம செய்ய போகிற வெப் அப்ளிகேஷனில் வந்து ஒரு எத்தனை பேஜ் பார்த்தீங்கன்னா, அண்ட் 2 பேஜ் இருக்க போது, ஒன்று வந்து கிரிட் வியூ அண்ட் இன்னொன்று வந்து டீட்டெயில் வியூ. ஓகே, ஸோ நான் இப்போ ஒரு புதுசாக பேஜ் க்ரியேட் பண்ணுறேன். ஆட் நியூ ஐட்டம். ஸோ இது இப்போ வந்து வெப் ஃபார்ம். ஸோ இதோடைய பேர் வந்து gridview.axpx place code in separate file. அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் மாஸ்டர் பேஜ்னு ஒரு ஏரியா இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இப்போ ஆட் லாங்குவேஜ் வந்து விஷுவல் C#. அண்ட் இப்போ வந்து என்னுடைய ப்ராஜெக்ட் ஃபைலை செலக்ட் ஆகிருக்கு. அண்ட் மாஸ்டர் பேஜ் டாட் மாஸ்டர் அப்படின்னு இந்த கண்டென்ட் ஆஃப் ஃபோல்டரில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த gridview.axpx வந்து இந்த மாதிரி கிரியேட்டாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 கண்டென்ட் இருக்கும், content 1 அண்ட் content 2. இந்த content 1 அப்படின்ற ஏரியாக்குள்ளே வந்து நம்மளுடைய CSSலாம் போயிட்டு நம்மளுடைய CSS கோடிங்லாம் டைப் பண்ணுவோம். அண்ட் content 2ல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நார்மல் கோடிங்ஸ், டெக்ஸ்ட் பாக்ஸ், ஸோ நம்ம கிரிட் வியூ எல்லாமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதோடைய பற்றி நம்ம கேர் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் டிசைனர் வியூக்கு வந்துட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ இங்கே தான் நம்மளுடைய gridview.axpx பேஜ் ரெடியாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய மாஸ்டர் பேஜில் போயிட்டு நான் ஒரு டேபிள் இன்சர்ட் பண்ணுறேன். அண்ட் 2 rows 2 columns நான் 3 ஆக்கிக்கிறேன். 3 rows 3 columns. ஓகே, அண்ட் நான் இந்த நடுவில் இருக்கிற 2 செல்ஸை வந்து மெர்ஜ் பண்ணிடுறேன்.
ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபை மெர்ஜ் செல்ஸ் அண்ட் என்னுடைய ஃபஸ்ட்டு ரோஸை ஃபுல்லாகவே நான் மெர்ஜ் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபை மெர்ஜ் அண்ட் என்னுடைய லாஸ்ட் ரோவையும் அதே மாதிரி நான் ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபை மெர்ஜ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் ஒரு ஸோ இப்போ இந்த இடத்துல என்னுடைய பேனர் வரும் அண்ட் இந்த இடத்துல என்னோடய மெனூஸ் அண்ட் கீழே என்னுடைய ஃபோட்டோ. ஸோ என்னுடைய இந்த கண்டென்ட் பிளேஸ் ஹோல்டரை ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த இடத்துக்குலாம் வந்து ஜஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் மட்டும் நான் வந்து ஓகே அண்ட் அதே மாதிரி இதுக்கும் சேம் கலர் தரேன். ஓகே, ஸோ இங்கே வந்து என்னுடைய ஜஸ்ட் கஸ்டம்ஸில் போயிட்டு நான் கொஞ்சம் ஓகே என்னுடைய கலரை கொஞ்சம் டிம் பண்ணிவிட்டு ஆட் கஸ்டம்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பேஜில் நான் இந்த மாதிரியான ஜஸ்ட் ஒரு டேபிளை இன்சர்ட் பண்ணி சும்மா என்னுடைய ஃபஸ்ட்டு ரோக்கு கலர் மாற்றிருக்கேன் அண்ட் லாஸ்ட் ரோ கலர் மாற்றி ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோடய கண்டென்ட் பிளேஸ் ஹோல்டர் தூக்கி இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் சென்டரில் போட்டிருக்கேன். அண்ட் இப்போ நான் gridview.aspx பேஜுக்கு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நான் மாஸ்டர் பேஜில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த gridview.aspxல வந்து அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இப்போ மாஸ்டர் பேஜில் என்ன கலர் நம்ம சேஞ்ச் பண்ணாலும் இந்த மாஸ்டர் பேஜ்லேருந்து நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு பேஜோடைய ஒரு பேஜையும் நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் மாஸ்டர் பேஜ் யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய SQL சர்வருக்கு போகலாம். மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர். ஸோ என்னுடைய சிஸ்டமில் வந்து மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் R2 யூஸ் பண்ணுறேன் அண்ட் SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. அண்ட் இதில் வந்து இன்ஸ்டன்ட் நேம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ என்னுடைய சர்வர் நேம் வந்து localhost/SQL கேபிட்டல் E and எக்ஸ்பிரஸ். நான் நோட் பேடில் போட்டு காட்டுறேன். ஸோ இதுதான் என்னுடைய சர்வர் நேம் localhost/SQLE கேப்ஸில் இருக்குது அண்ட் எக்ஸ்பிரஸ் என்னுடைய இன்ஸ்டன்ட். ஸோ இதுதான் வந்து நான் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறது. ஸோ அதை நான் இப்போ நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் ஜஸ்ட் நான் இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு என்னுடைய சர்வர் நேம் localhost/SQL எக்ஸ்பிரஸ் அண்ட் அத்தான்டிகேஷன் விண்டோஸ் அத்தான்டிகேஷன் சர்வர் டைப் வந்து டேட்டாபேஸ் இன்ஜின். ஸோ ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ நான் புதுசாக ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜஸ்ட் அந்த டேட்டாபேஸ் அப்படின்றத எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அந்த லிப்ஸை கிளிக் பண்ண எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த டேட்டாபேஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ டேட்டாபேஸ். ஸோ நான் இப்போ ஆல்ரெடி இங்கே லிஸ்ட் பண்ணுறதுலாம் என்னுடைய எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸ் நேம்ஸ். ஸோ நான் இப்போ இங்கே வந்து சாம்பிள் அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறேன் அண்ட் ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ இதுவும் பண்ண வேண்டாம். நியூ டேட்டாபேஸில் ஜஸ்ட் டேட்டாபேஸ் நேம் மட்டும் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ கரெக்ட் ஆகிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா. அண்ட் இப்போ அதை நான் அந்த லிப்ஸை கிளிக் பண்ணி அந்த டேபிளை கிளிக் பண்ணிவிட்டு டேபிள் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே ஸோ இந்த கீழே இருக்கிற நிறைய ஃபோல்டர்ஸ்லாம் வந்து டிஃபால்ட்டாக நமக்கு கிரியேட் ஆகிறது. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இந்த டேபிள் ஃபோல்டர்ஸை மட்டும் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். இப்போ அந்த லிப்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு டேபிள் வந்து எம்டியாக இருக்குது. ஜஸ்ட் நம்ம புதுசாக ஒரு டேபிள் இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஐ மீன் சாம்பிள்ன்ற டேட்டாபேஸ்க்கு உள்ள டேபிள் நியூ டேபிள். ஃபஸ்ட்டு வந்து எப்போதுமே ஐடிக்கு வந்து இன்டீஜர் தான் கொடுக்கணும். ஏன்னா ஐடி தான் நம்ம வந்து ப்ரைமரி கீயாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணி செட் ப்ரைமரி கீ அண்ட் நேம். ஸோ என்னுடைய செகண்ட் காலம் வந்து நேம் அண்ட் என்வார் அண்ட் டிபார்ட்மெண்ட் இதுவும் என்வார் அண்ட் one more column
எக்ஸாம். ஸோ நம்ம டேபிளோடைய காலம்ஸ் நேம் க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்பேஸ் விடுறதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம். ஸோ அந்த ஸ்பேஸ்க்கு பதிலாக அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னோடய சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸாம் அண்டர்ஸ்கோர் நம்பர் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபாலோட் பை நேம்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட். ஓகே, இப்போதைக்கு இது போதும். அண்ட் என்னுடைய டேபிளை நான் இப்போது சேவ் பண்ணிடுறேன். ஸோ என்னுடைய டேபிள் நேமுக்கு வந்து sample1 அப்படின்னு கொடுக்குறேன். என்னோட டேபிள் நேம் sample1. ஜஸ்ட் ஐ அம் கோயிங் டு கிளிக் ஓகே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சாம்பிள்ன்ற டேட்டாபேஸ்க்கு கீழே டேபிள்ன்ற ஃபோல்டருக்குள்ள sample1 அப்படின்ற ஒரு டேபிள் கிரியேட் ஆகிருக்கு. பாருங்கள், தெரியும் உங்களுக்கு நம்மளுடைய மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவில். ஓகே, ஜஸ்ட் நான் இப்போ என்னுடைய மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னுடைய விஷுவல் வெப் டெவலப்பருக்கு வரேன். அண்ட் இப்போ நான் என்னுடைய எஸ்கியூஎல் சர்வரில் ஒரு புதுசாக ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதையும் என்னுடைய விஷுவல் வெப் டெவலப்பரையும் நான் கனெக்ட் பண்ணணும். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். என்னுடைய விஷுவல் வெப் டெவலப்பரில் ரைட் ஹேண்ட் சைடில் டேட்டாபேஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அங்கே வந்து மேலே சின்னதாக ஒரு ஐக்கான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் ரீஃப்ரெஷ், அது பக்கத்துலேயே ஸ்டாப் ரீஃப்ரெஷிங் அப்படின்னு ஒரு ஏரியா. ரீஃப்ரெஷ், ஸ்டாப் ரீஃப்ரெஷ், அது பக்கத்தில் வந்து கனெக்ட் டு டேட்டாபேஸ். ஸோ அப்படிங்க நம்ம வந்து அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கு. அப்படி இல்லாட்டு டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸில் ரைட் கிளிக் பண்ணால் ஆட் கனெக்ஷன் வரும். ஸோ இப்படியே நீங்கள் போகலாம், இல்லாட்டி இந்த ஷார்ட்கட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுறேன், கனெக்ட் டு டேட்டாபேஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஆட் கனெக்ஷன் அப்படின்ற ஒரு ஏரியா வந்து கிரியேட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சர்வர் நேம் அப்படின்னு ஒரு ஹிண்ட் கேட்குது. ஸோ ஆல்ரெடி என்னுடைய சர்வர் நேம் வந்து localhost/SQL Express. ஸோ அதை நான் வந்து அப்படியே அந்த இடத்துல போடுறேன். ஸோ உங்களுடைய இன்ஸ்டன்ட் நீங்கள் எந்த இன்ஸ்டண்ட்டை வச்சு கனெக்ட் பண்ணி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணீங்களோ, ஸோ அதே இன்ஸ்டண்ட்டை வந்து அந்த இன்ஸ்டண்ட்டை தான் இதில் தரணும். என்னுடைய சர்வர் நேம் வந்து localhost/SQL Express. இது. அண்ட் கீழே வந்து கனெக்ட் டு டேட்டாபேஸ் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய இந்த பர்டிகுலர் இன்ஸ்டண்ட்டில் என்னென்ன டேட்டாபேஸ்லாம் இருக்கோ அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஜஸ்ட் நான் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஐம் ரிஃப்ரெஷிங் இட். ஓகே. Something happened. localhost /SQL Express. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டாபேஸ் டைப் பண்ணுங்கள், காப்பி பண்ணி போடாதுங்க. நான் localhost/SQL Express டைப் பண்ணேன். ஸோ ஓகே, செலக்ட் என்டர் டேட்டாபேஸ் நேம். நீங்கள் டைப்பும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டு நம்மளுக்கு கீழே லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கும். நம்மளது வந்து சாம்பிள்ன்ற டேட்டாபேஸ். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் கிரியேட் பண்ணது சாம்பிள்ன்ற டேட்டாபேஸ். அந்த சாம்பிள்ன்ற டேட்டாபேஸை தான் நான் வந்து என்னோடய விஷுவல் வெப் டெவலப்பர் கூட நான் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ சாம்பிள்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் கனெக்ஷன். ஓகே, டெஸ்ட் கனெக்ஷன் சக்ஸஸ்ன்னு வந்துடும். ஸோ ஜஸ்ட் ஓகே கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் இந்த டேட்டாபேஸ் எக்ஸ்ப்ளோரரில் பார்த்தீங்கன்னா sample.dbo அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் புதுசாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, நீங்கள் எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவில் கிரியேட் பண்ண அந்த பர்டிகுலர் சாம்பிள்ன்ற டேட்டா பேஸ் உங்களுடைய விஷுவல் வெப் டெவலப்பர் கூட கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்மால் லிப்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நம்முடைய டிஃபால்ட் ஃபோல்டர்ஸ் விசிபிள் ஆகும். அண்ட் அந்த டேபிள்ன்ற ஃபோல்டரோட லிப்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு sample1 நம்ம கிரியேட் பண்ண அந்த பர்டிகுலர் டேபிள் வந்து தெரியும். ஸோ இங்கேயே கூட நீங்கள் வந்து நியூவாக டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம், விஷுவல் வெப் டெவலப்பரை யூஸ் பண்ணி கூட. அப்படி இல்லாட்டு நியூவாக கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதேமாதிரி நீங்கள் டேபிள்ஸில் அந்த நம்ம கிரியேட் பண்ண அந்த டேபிளில் டேட்டாஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஷோ அந்த டேபிளை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஷோ டேபிள் டேட்டா. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இப்போதைக்கு எந்த டேட்டாவும் இல்லை. நம்ம கிரியேட் பண்ணது ஃபர்ஸ்ட் ஒன் ஐடி, எக்ஸாம் நம்பர், நேம், டிபார்ட்மெண்ட். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் ஐடி வந்து 1, எக்ஸாம் நம்பர் வந்து S01, நேம் வந்து ஆனந்த், அண்ட் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட். என் கிளாஸுடைய ஃபர்ஸ்ட் ரோல் நம்பர்.
ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் திரும்பி நான் வந்து ஐடி வந்து 2ன்னு ஆட் பண்ணணும். 02 and 2 it's me not department அண்ட் திரும்பி வந்து நான் 3 ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகணும். ஐ மீன் ஐடி எப்பவுமே ஆட்டோமேட்டிக்காக தான் ஜென்ரேட் ஆகும். ஏன்னா நம்ம வந்து யூசர்ஸ் வந்து எக்கச்சக்கமான டேட்டாஸ் இன்சர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு வாட்டியும் நம்ம வந்து ஐடி வந்து ஓகே இது 3rd டேட்டா, இது 4th டேட்டா, இது 5th டேட்டா ஒரு வாட்டியும் கொடுத்துட்ருக்க முடியாது. ஸோ யூசர்ஸ் வந்து வெறும் எக்ஸாம் நம்பர், நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ ஐடின்றது நம்மளுடைய டேட்டா பேஸில் எவ்வளோ டேட்டா இது வரைக்கும் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ரெஃபர் பண்ணணும். ஓகே, நான் இப்போ அதை வந்து ஐடியை வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய டேபிளை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் டேபிள் டெஃபினேஷன், இது இன் விஷுவல் வெப் டெவலப்பர், ஓப்பன் டேபிள் டெஃபினேஷன். ஸோ என்னோடய ஐடி காலமை கிளிக் பண்ணிவிட்டு அதோடய ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்தேன்னா ஐ மீன் ஐடி வந்து நான் ஆல்ரெடி ப்ரைமரி கீயாக செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ப்ரைமரி கீயாக செட் பண்ணோன்னா ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் இங்கே ரிமூவ் இருக்குது, ஜஸ்ட் செட் ப்ரைமரி கீ. ஓகே, ஸோ என்னோடய ப்ரைமரி கீயை ஐ மீன் என்னோடய ஐடி காலமாக நான் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ப்ராப்பர்ட்டிஸில் வந்தேன்னா ஐடென்டிட்டி ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து இஸ் ஐடென்டிட்டியை வந்து எஸ் ஆக்குறேன். எஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நான் போய்ட்டு என்னோட டேபிளில் சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ நான் வந்து ஐடியை வந்து ஆட் பண்ணவே மாட்டேன். ஐ மீன் 03 சுஜேஷ் என்னுடைய செகண்ட் நேம் ட்ரிபிள். ஸோ இப்போ என்னுடைய நெக்ஸ்ட் ஏரியா நான் கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக ஸோ ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக இருக்கணும். நான் ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பாருங்கள் 3க்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் 4th ஒன்று இன்னொன்று ஆட் பண்ணுறேன். 04 பாலா அண்ட் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். ஜஸ்ட் நான் இப்போ என்னுடைய நெக்ஸ்ட் காலமை கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக எங்கள் ஐடி 4 ஜென்ரேட் ஆகிடும். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய மேலே இருக்க அந்த நான் இப்போ ஆட் பண்ண அந்த பாலா சிஎஸ்சி ஸோ இந்த டேட்டாஸை வந்து ஸ்டோர் ஆகிடும். நான் போய்ட்டு சேவ்ன்ற இந்த பைக்கானை கிளிக் பண்ண வேண்டியது இல்லை. ஜஸ்ட் நான் ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். அது வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ டிஃபால்ட்டாக நான் வந்து ஒரு 4 டேட்டா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து மாஸ்டர் பேஜுக்கு போய்ட்டு ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பேஜஸை லிங்க் பண்ணலாம். அண்ட் அதுக்கு வந்து நம்மளுக்கு டூல்ஸில் போயிட்டு ஏன்னா இப்போ நம்ம வெப்சைட்டில் 5 பேஜ் இருக்கும். ஸோ அந்த 5 பேஜையும் ஒரு பர்டிகுலர் மெனுவில் லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் இப்போ நான் வந்து மெனு தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஐ மீன் பட்டன்ஸ். ஸோ இதுக்கு நம்மளுடைய விஷுவல் டெவலப்பரில் வந்து டிஃபால்ட்டாக ஒரு சில கண்ட்ரோல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கண்ட்ரோல்ஸ் தான் இப்போ நான் வந்து காமிக்க போகிறேன். அந்த கண்ட்ரோல்ஸ் பேர் நேவிகேஷன் கண்ட்ரோல்ஸ். ஸோ இந்த நேவிகேஷனில் பார்த்தீங்கன்னா மெனு அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும். ஸோ மெனு ஐ மீன் அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஸ்மால் டேகை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் மெனு ஐட்டம்ஸ். ஸோ இந்த டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே மேலே சின்னதாக அந்த ஆட் ரூட் ஐட்டம்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ஐட்டம் இதோடைய டெக்ஸ்ட் ஏரியா வந்து ஓகே ஹோம். அண்ட் ஸோ இந்த இடத்துல வந்து கிரிட் வியூ and one more detail view. ஓகே, ஸோ இந்த டுட்டோரியலில் நான் வந்து இன்னும் 2 பேஜ் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் செய்யும்போது இன்னும் நான் பேஜஸ் ஆட் பண்ணிட்டு போகிறேன். ஓகே, ஜஸ்ட் நான் இப்போ ஓகே நாட் ஓகே கொடுத்துட்றேன். ஜஸ்ட் ஓகே கொடுத்துறேன் ஃபஸ்ட்டு. சாரி. அண்ட் சேவ் பண்ணிவிட்டு இன்னும் 2 பேஜ் நான் க்ரியேட் பண்ணுறேன். கிரிட் வியூன்ற பேஜ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ டீடைல் view.xpx அப்படின்னு ஒரு பேஜை கிரியேட் பண்ணுறேன். அண்ட் பிளேஸ் கோட் இன் செப்பரேட் ஃபைல், செலக்ட் மாஸ்டர் பேஜஸ் அண்ட் ஓகே. அண்ட் ஒன் மோர் ஹோம். அதே மாதிரி பிளேஸ் கோட் இன் செப்பரேட் ஃபைல்ஸ் அண்ட் செலக்ட் மாஸ்டர் பேஜ் அட் ஓகே. ஓகே, ஹோமில் போயிட்டு and
தேவையில்லாமல் நிறைய க்ரியேட் பண்ணிட்டேன் பேராகிராஃப்ஸ். ஓகே, நான் என்னுடைய சோர்ஸ் வியூவில் போயிட்டு என்னுடைய அந்த ஜஸ்ட் பேராஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டிவிஷன் க்ரியேட் பண்ணுறேன். div some basic HTML division. அதுக்கு உள்ள என்னுடைய டூல்ஸில் போயிட்டு லேபிள் அப்படின்ற ஒரு கண்ட்ரோல் இருக்குது. ஐ மீன் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு லேபிள் ஆட் பண்ணுறேன். லெட் மீ ஓகே ஸோ இந்த லேபிள் ஐடி லேபிள் 1 அண்ட் இதோட டெக்ஸ்ட் வந்து this is home page. ஓகே, ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிடுறேன் அண்ட் டிசைனர் வியூவில் வந்து பார்க்குறேன். ஓகே, everything is perfect. Save it and just I'm closing this page. இப்போ நான் detail view page detail view dot xpx பேஜில் இருக்கேன். என்னுடைய கண்டென்ட் பிளேஸ் ஹோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு சோர்ஸ் வியூக்கு வரேன் அண்ட் என்னுடைய கண்டென்ட் 2ல ஒரு டிவிஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் அதே மாதிரி ஒரு லேபிள், அதுக்கு this is grid view page. ஓகே, நான் இப்போ சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய டிசைனர் வியூக்கு வரேன். this is grid view page. ஓகே, ஜஸ்ட் நான் 2 லைன் விட்டுட்டு சேவ் பண்ணிக்கிறேன் அண்ட் ஒன்ஸ் அகெயின் நான் என்னுடைய மாஸ்டர் பேஜ் டாட் மாஸ்டர் என்னுடைய டெம்ப்ளேட் பேஜ் மாஸ்டர் டாட் பேஜ் டாட் மாஸ்டருக்கு போயிட்டு இங்கே மெனு அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் ஜஸ்ட் இந்த ஸ்மால் டேக் கிளிக் பண்ணுறேன் அண்ட் எடிட் மெனு ஐட்டம் அண்ட் இப்போ இந்த கிரிட் வியூ கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணால் இதுக்கு முன்னாடி க்ரியேட் பண்ணது ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சைடில் ப்ராப்பர்ட்டிஸில் நேவிகேஷன் யூஆர்எல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரிட் இது வந்து நம்மளுடைய இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட் நம்முடைய சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் இருக்கிறத டிஸ்பிளே பண்ணுது அண்ட் கண்டென்ட் ஆஃப் ஃபோல்டர் இருக்கும். ஸோ ஐ மீன் இந்த நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே gridview.xpx just click it, detail view la click பண்ணிட்டு navigation URL detailview.xpx. okay, save பண்ணிட்டேன் and okay and one more, என்னுடைய ஹோம் பேஜை நான் வந்து லிங்க் பண்ணவே இல்லை. ஹோமில் கிளிக் பண்ணிவிட்டு navigation home.xpx just click okay and okay everything ready ஆயிடுச்சு. and one more thing, இப்போ இந்த மெனுவை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதோடைய கலர்ஸை மாற்றலாம், பேரன் கலர்ஸ். ஸோ எனக்கு தேவை இதோடைய ஃபாண்ட் கலர். ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராப்பர்ட்டிஸ் ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டில் இந்த இடத்துல போய்ட்டு ஃபோர்ஸ் கலர் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணி எனக்கு வந்து இது ஒயிட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நாட் வெரி பேட், பிளாக். ஓ ஓகே, மேபி குட். ஓகே, இது நல்லாயிருக்கேன். ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய என்னுடைய ஹோம் பேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு டிசைனர் வியூக்கு வரேன் அண்ட் இதை வந்து நான் இப்போ என்னோடய ப்ரௌசரில் வியூ பண்ண போகிறேன். எஸ், ஸோ இந்த வீடியோ வந்து ப்ளீஸ் பிக் ஸ்க்ரீனில் பாருங்கள். ஓகே, இதனுடைய ப்ரௌசர் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. let me zoom in browser. ஓகே, ஸோ என்னோடய ஹோம் பேஜை கிளிக் பண்ணுறேன். என்னோடய ஹோம் பேஜில் இருக்க என்னோடய யூஆர்எல் பாருங்கள், home.xpx அண்ட் என்னுடைய கிரிட் வியூ கிளிக் பண்ணுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக கிரிட் வியூ சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். என்னோடய யூஆர்எல் கிரிட் வியூ அண்ட் டீட்டெயில் வியூ. ஸோ என்னோடய கிரிட் வியூ கிளிக் பண்ண உடனே ஆக்சுவலி எனக்கு வந்து இங்கே வந்து திஸ் இஸ் அ கிரிட் வியூ பேஜ் அப்படின்னு வந்திருக்கணும். நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னா என்னுடைய பேஜை நான் செஞ்சேன். ஓ மை காட், என்னுடைய டீட்டெயில் வியூஸ் நான் செஞ்சுருக்கேன். ஐ மீன் என்னோட டீட்டெயில் வியூ டாட் எக்ஸ்பெக்ஸில் வந்து நான் கிரிட் வியூன்னு போட்டேன். சாரி, நான் அதை சேஞ்ச் பண்ணிடுறேன். திஸ் இஸ் டீட்டெயில் வியூ பேஜ் அண்ட் என்னுடைய கிரிட் வியூலையும் போயிட்டு நான் வந்து ஜஸ்ட் ஒரு டிவிஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய டூல் பாரில் போய்ட்டு என்னுடைய ஸ்டாண்டர்ட் டூல்ஸில் போய் என்னுடைய லேபிள் கண்ட்ரோல்ஸை ஆட் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுறேன்
அண்ட் அதில் அந்த டெக்ஸ்ட் ஏரியாவில் this is a grid view page, capital V. ஓகே, ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து என்னுடைய பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, திஸ் இஸ் grid view page. என்னோட டீட்டெயில்ஸ் வியூ நான் கிளிக் பண்ணுறேன். ஓ, திரும்பி சேம் ப்ராப்ளம். டீட்டெயில் வியூஸ் சேவ் பண்ண மறந்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் ஒரு பேஜையும் நீங்கள் எடிட் பண்ணி முடித்த பிறகு சேவ் கொடுத்துருங்க. detail view. Oops, no problem. Okay, detail view. Okay, okay, detail view page click பண்றேன், grid view click பண்றேன், detail view click பண்றேன். ஓகே, இங்க நமக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஸோ பாருங்கள், என்னோடய ஹோம் பேஜ் கிளிக் பண்ணுறேன், ஹோமுக்கு போகுது. டீட்டெயில் வியூவை கிளிக் பண்ணுறேன், கிரிட் வியூக்கு போகுது. கிரிட் வியூ கிளிக் பண்ணுறேன், கிரிட் வியூக்கு போகுது. பட் டீட்டெயில் வியூவை கிளிக் பண்ணுறேன், திரும்பி ஆட்டோமேட்டிக்காக கிரிட் வியூக்கு போகுது. நான் எங்கே தப்பு பண்ணியிருக்கேன்னா, என்னுடைய மாஸ்டர் பேஜ் டாட் மாஸ்டரில் என்னுடைய மெனூஸில் இந்த இடத்துல பேஜ் லிங்க் பண்ணும்போது தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய டீட்டெயில் வியூஸில் என்னுடைய நேவிகேஷன் யூஆரில் வந்து gridview டாட் எக்ஸ்பிஎக்ஸ்னு கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறேன். டிஃபால்ட் டீட்டெயில் வியூ டாட் எக்ஸ்பிஎக்ஸ். ஓகே, ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரௌசர் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, home.xpx, this is grid view page, this is detail view page. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம grid viewலேருந்து ஆரம்பிக்கலாம். grid view. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து டேட்டாபேஸில் இருக்க நம்மளுடைய டேட்டாஸ், நம்ம இன்சர்ட் பண்ண டேட்டாஸ் எல்லாத்தையும் ரிட்ரீவ் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் டீட்டெயில் வியூஸில் வந்து நம்ம டேட்டாஸ் எப்படி இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு grid viewலேருந்து ஆரம்பிக்கலாம். அண்ட் இது நம்முடைய மாஸ்டர் பேஜ். அண்ட் என்னுடைய grid view டாட் எக்ஸ்பிஎக்ஸ் பேஜ் போயிட்டு ஜஸ்ட் நான் என்டர் தட்டுறேன், 2 என்டர். ஓகே, நான் கண்டென்ட் பிளேஸ் ஹோல்டருக்கு உள்ளே இருக்கேன். நான் மற்ற இடத்துல உங்களால் எடிட் பண்ண முடியாது, ஏன்னா அது மாஸ்டர் பேஜ் கண்ட்ரோலில் இருக்குது. grid view டாட் எக்ஸ்பிஎஸில் நம்ம கண்டென்ட் பிளேஸ் ஹோல்டருக்கு உள்ளே மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ என்னோட மாஸ்டர் பேஜில் நான் ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன். இது ஹெடரில் போயிட்டு this is நான் பேனர்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னுடைய ப்ரௌசரில் வந்து நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேனர்ன்ற இன்ஃபர்மேஷன் என்னுடைய எல்லா பேஜுக்கும் அப்டேட் ஆகிருக்கும். grid view, detail view, பேனர் அண்ட் ஹோம். ஸோ இது வந்து ஒரு குளோபல் பேஜுன்னு கூட சொல்லலாம். மாஸ்டர் பேஜில் எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் நம்ம வெப்சைட்டில் இருக்க மற்ற பேஜஸ்க்கும் அந்த சேஞ்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஸோ நம்ம ஒரு பேஜில் போய் மாற்றிட்டு இருக்க தேவையில்ல. ஜஸ்ட் நான் இப்போ வந்து grid view இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அண்ட் grid view, ஸோ நம்ம டேட்டாபேஸில் இருக்க டேட்டாஸ் ரெட்ரீவ் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, என்னுடைய டூல் பாக்ஸில் என்னுடைய ஸ்டாண்டர்ட் ஐட்டம்ஸ்க்கு கீழே டேட்டா அப்படின்னு ஒரு டூல் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஜஸ்ட் அந்த லிப்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இதில் செகண்டே வந்து grid view தான். ஜஸ்ட் இந்த grid view டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஆக்சுவலி grid view. ஸோ இந்த grid viewவில் தான் நம்ம டேட்டாபேஸில் இருக்க நம்மளுடைய டேட்டாஸை வந்து இதில் தான் பார்க்க முடியும். நம்மளுடைய ASP.NETல இருக்க ஒரு பவர்ஃபுல் டூல் கூட சொல்லலாம். அண்ட் ஃபஸ்ட்டு நான் இதில் டேட்டாவை எப்படி நம்ம ரிட்ரீவ் பண்ணுறது அப்படின்ற சொல்லிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சூஸ் டேட்டா சோர்ஸ் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ டேட்டா சோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு இந்த சூஸ் டேட்டா சோர்ஸ் டைப் அப்படின்ற ஒரு கான்ஃபிகரேஷன் ஏரியா வந்துருக்கு. ஜஸ்ட் இது வந்து டேட்டா பேஸ். ஸோ இங்கே ஸ்பெசிஃபைட் ஐடி ஃபார் டேட்டா பேஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து SQL டேட்டா சோர்ஸ் 1 அப்படின்றத டிஃபால்ட்டாக வைக்கிறேன். அண்ட் நான் grid viewன்னு கொடுத்துட்றேன். grid view. ஓகே, நான் ஓகே கொடுக்குறேன். திஸ் அனதர் கண்ட்ரோல் ஆன் த பேஜ். ஓகே, ஆல்ரெடி ஒரு இது இருக்கான். ஜஸ்ட் நான் வந்து SQL டேட்டா சோர்ஸ் 1 அப்படின்றத டிஃபால்ட் நேமே கொடுத்துட்றேன். ஜஸ்ட் ஓகே, பட் நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய டேட்டாபேஸ் கனெக்ஷனை லிங்க் பண்ணணும். ஜஸ்ட் இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளது வந்து சாம்பிள். ஸோ என்னோடய சிஸ்டம் நேம் வந்து sujesh-14a something and /SQL express.sample.dbo
அப்படின்னு ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ ஆக்சுவலி தான் என்னோடய கனெக்ஷன். ஏன்னா நான் வந்து விஷுவல் வெப் டெவலப்பரையும் என்னுடைய SQL சர்வர் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டேட்டாபேஸ் இந்த சாம்பிள் டேட்டாபேஸ், திஸ் இஸ் மை கனெக்ஷன். அண்ட் நீங்கள் என்ன டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணியிருந்தீங்களோ ஸோ அந்த நேமை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இதனுடைய கனெக்ஷன் சாம்பிள் கனெக்ஷன் ஸ்ட்ரிங், ஜஸ்ட் நெக்ஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த பர்டிகுலர் டேட்டாபேஸில் சாம்பிள் 1 அப்படின்ற டேபிள் மட்டும் தான் இருந்தது. ஸோ அதனால் இந்த இடத்துல அது மட்டும் டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ இப்போ ஒரு 3 இல்லை 4 டேபிள்ஸ் உங்கள் டேட்டாபேஸில் இருந்ததுன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இந்த நேம்ன்ற இந்த ட்ராப் டவுனில் வந்து இந்த 4 டேபிளும் டிஸ்பிளே ஆகும். ஓகே, இது ஒன்று தான் இருக்குது, நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டாருக்கு மீனிங் என்னென்னா ஆல் காலம்ஸ். ஸோ இப்போ இந்த ஸ்டாரை கிளிக் பண்ணுறது மூலயமா என்னுடைய ஐடி, எக்ஸாம் நம்பர், நேம், டிபார்ட்மெண்ட், ஸோ இந்த எல்லாத்தையும் நான் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன் அப்படின்ற அர்த்தம். அப்படி இல்லாட்டி நான் எக்ஸாம் நம்பர் மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன் திஸ் கேஸ் ஐம் கோயிங் டு டிஸ்பிளே ஆல் மை காலம்ஸ். ஓகே, ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஒன் மோர் கண்ட்ரோல், அட்வான்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது. ஜஸ்ட் ஆர்டர் பை அண்ட் வேறு வந்து இப்போதைக்கு விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் கண்ட்ரோல்ஸ், இந்த அட்வான்ஸ் கண்ட்ரோலை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெனரேட், இன்சர்ட், அப்டேட் அண்ட் டெலிட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டீட்டெயில்ஸ் வியூவை பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வாங்க ஆர்டர் பை. ஸோ இந்த ஆர்டர் பை எதுக்குன்னா டேட்டாஸை வந்து அசெண்டிங் ஆர் டிசைனிங் ஆர்டர்ஸில் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு வந்து பேஸ்ட் ஆன் நேம் எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் வேணும். ஓகே, ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா SQL ஸ்டேட்மெண்ட் இருக்கும். செலக்ட் ஆல் காலம்ஸ் ஃப்ரம் சாம்பிள் ஆர்டர் பை நேம். ஸோ இந்த ஆர்டர் பை நேம்ன்றது தான் வந்து நம்முடைய அசெண்டிங் ஆர்டரில் வரணும். ஓகே, நான் வந்து இந்த SQL ஸ்டேட்மெண்ட்டை பற்றி என்னுடைய லேட்டர் வீடியோஸில் நான் கிளியராக சொல்கிறேன். ஏன்னா இது ரொம்ப பெரிய கான்செப்ட், நிறைய கோட் இருக்குது, எக்ஸாம்பிள் கோட்ஸ். ஸோ அதை நான் லேட்டர் வீடியோஸ் நான் சொல்கிறேன். ஓகே, நான் ஜஸ்ட் ஓகே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அண்ட் டெஸ்ட் கியூரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வந்திருக்கும். நான் வந்து ஆண்டோ, பாலாஜி, சுஜேஷ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னா நான் வந்து ஆர்டர் பை கொடுத்தனால. அண்ட் இப்போ என்னுடைய 4 காலம்ஸையும் நான் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஃபினிஷ் இட். ஓகே, ஸோ இப்போ என்னுடைய கிரிட் வியூ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய பேஜில் ரைட் கிளிக் பண்ணி வியூ இன் ப்ரௌசர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ என்னுடைய ப்ரீவியஸ் டேப்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து இன்சர்ட் பண்ணது எக்ஸாம் நம்பர் 1, ஆனந்த், ட்ரிபிள். ஸோ இதெல்லாம் பேசிக் டேட்டாஸ். இதனை டேட்டாபேஸ் டேட்டாஸ் நான் ரிட்ரீவ் பண்ணி காட்டுறேன். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஐடியை வந்து நான் டிஸ்பிளே பண்ண தேவையில்லை. அண்ட் என்னுடைய எக்ஸாம் அண்டர்ஸ்கோர் நம்பர் அப்படின்னு வருது. ஸோ எனக்கு அந்த அண்டர்ஸ்கோர் எனக்கு இங்கே தேவையில்லை. அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய விஷுவல் டெவலப்பரில் போயிட்டு டீட்டெயில் வியூஸை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அந்த ஸ்மால் டேகை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் காலம்ஸ். அண்ட் எனக்கு அந்த ஐடியை வந்து டிஸ்பிளே பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் நான் வந்து இந்த எக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுறேன், ரிமூவ் ஆகிடும். அண்ட் என்னோடய எக்ஸாம் நம்பர் வந்து செகண்ட் தான் வரணும், செகண்ட் டிஸ்பிளே பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னோடய நேம் இருக்கணும். அப்படின்னா ஜஸ்ட் நான் இந்த லிட்டில் ஆரோ கீயை ப்ரெஸ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கீழே வந்துடும். ஸோ இப்போ டேட்டாஸை டிஸ்பிளே பண்ணும்போது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நேம் இருக்கும், அதுக்கு அடுத்தது எக்ஸாம் நம்பர் இருக்கும், அதுக்கு அடுத்தது டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் இந்த ஆரோ கீயை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். நான் அதை பழையபடி வச்சுடுறேன். எக்ஸாம் நம்பர், நேம், டிபார்ட்மெண்ட் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஹெடர் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல அண்டர்ஸ்கோர் இருக்குல்ல, எக்ஸாம், நான் இதை அந்த அண்டர்ஸ்கோரை ரிமூவ் பண்ணிடுறேன். பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஓகே கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னுடைய கிரிட் வியூவிலே பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் தெரியும். ஜஸ்ட் நான் இந்த ஸ்மால் டாக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரௌசர் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஐடி ரிமூவ் ஆகிடுச்சு. அண்ட் எக்ஸாம் அண்டர்ஸ்கோர் இல்லாமல் வெறும் எக்ஸாம் நம்பர் மட்டும் தருது. அண்ட் ஓகே, இப்போ எனக்கு இதே கொஞ்சம் ஸ்டைலில் மாற்றலாம். ஸோ நம்ம .NETல வந்து இந்த கிரிட் வியூவில் ஆட்டோமேட்டிக் ஆட்டோ ஃபார்மேட்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் பேசிக் ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரிட் வியூ எப்படி அழகாக காமிக்கலாம் அப்படின்னு. நான் வந்து ப்ரொஃபஷ்னல், சிம்பிள். ஓகே, இதை எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, ஆட்டோ ஃபார்மேட்டில் இருக்குது, நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது, உங்களுக்கு எது வேணால் எடுத்துக்கலாம். நான் அதை சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரௌசரை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு கொஞ்சம் லுக்கு நல்லாயிருக்கு.
அண்ட் ஒன் மோர் திங், என்னுடைய ஹோம் கிரிட் வியூ அண்ட் டீட்டெயில்ஸ் வியூ. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்திருக்கு. எனக்கு இது டாப்பில் வரணும். இந்த மூணுமே எங்கள் டாப்பில் எனக்கு விசிபிள் ஆகணும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணணும் அப்படின்ற பார்க்கலாம். ஸோ என்னுடைய இது வந்து இதோடைய கண்ட்ரோல்ஸ் வந்து நம்மளுடைய மாஸ்டர் பேஜில் இருக்குது. நம்முடைய கிரிட் வியூவில் வந்து இதை எடிட் பண்ண முடியாது. ஸோ நம்ம மாஸ்டர் பேஜில் எடிட் பண்ண முடியும். நான் மாஸ்டர் பேஜ் போய்ட்டு என்னுடைய அந்த பர்டிகுலர் செல்லை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். ரிமெம்பர் தட் நம்ம வந்து இப்போ வந்து டேபிளுக்குள்ளே தான் நான் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். அதை நான் அந்த பர்டிகுலர் செல்லை மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் டேப்பில் கீழே வந்தேன்னா பி அலைன் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அதில் வந்து டாப் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். டாப். ஸோ இப்போ சேவ் பண்ணுங்கள் மாஸ்டர் பேஜை. அண்ட் இப்போ நம்ம ப்ரௌசரை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹோம் கிரிட் வியூ டீட்டெயில்ஸ் வந்து மேலே வந்துடும். அண்ட் திஸ் இஸ் ஸ்மால் டெக்னிக்ஸ், தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இது கிரிட் வியூ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டீட்டெயில் வியூ. நம்ம வந்து ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்பர் 1 2 4 3 இது வந்து நேமில் ஆல்ஃபபெட் நேமை பேஸ் பண்ணி வந்திருக்கு. நேம் வந்து அசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய கிரிட் வியூவில் போயிட்டு ஃபர்ஸ்ட் நேமை டிஸ்பிளே பண்ணுற மாதிரி காமிச்சிடலாம். ஓகே, save it refresh. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் எக்ஸாம் நம்பர் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம் நம்பர் வந்து இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. எனக்கு வந்து இங்கே 3 வேணும். எங்கள் பாலாவுடைய எக்ஸாம் நம்பரை 3 ஆக்கணும். அண்ட் சுஜேஷோட எக்ஸாம் நம்பரை 4 ஆக்கணும். ஸோ ஐம் கோயிங் டு எடிட் திஸ் ஒன். ஸோ எடிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எடிட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், ஸோ அதுக்கு நம்ம எப்படி இந்த கிரிட் வியூவில் இருக்க டேட்டாஸை எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஜஸ்ட் என்னுடைய விஷுவல் டெவலப்பரில் போய்க்கலாம். என்னுடைய கிரிட் வியூ கிளிக் பண்ணுறேன். அண்ட் அதில் ஸ்மால் டேக் அதையும் கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனேபிள் எடிட்டிங், எனேபிள் பேஜிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் எனேபிள் சார்ட்டிங், எனேபிள் எடிட்டிங், எனேபிள் டெலிட்டிங் அண்ட் எனேபிள் செலக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா நியர்லி 5 கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ இந்த 5 கண்ட்ரோல்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனேபிள் பேஜிங், நான் அதை லேட்டராக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எனேபிள் எடிட்டிங். இப்போ நான் சொன்னது ஜஸ்ட் இதை மட்டும் எனேபிள் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், ஜஸ்ட் டிக் வந்துடும். அண்ட் ஸ்மால் டேக்கை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ என்னுடைய ப்ரௌசரை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் என்னுடைய கிரிட் வியூவில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு காலம் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும், எடிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய பாலாக்கு வந்து எக்ஸாம் நம்பர் 03 ஆக்க போகிறேன். எடிட் 03 அண்ட் ஜஸ்ட் ஐம் கோயிங் டு அப்டேட் 03 மாறிச்சு. அண்ட் என்னுடைய சுஜேஷ்க்கு அப்டேட் 04 அப்டேட். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம் நம்பரை ஆர்டர் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கிரிட் வியூவில் இருக்க டேட்டாஸை வந்து ஈஸியாக எடிட் பண்ணலாம். ஜஸ்ட் சிம்பிளாக இந்த எடிட் ஃபீல்டை எனேபிள் பண்ணுறது மூலயமா. அண்ட் we can also enable editing, deleting. ஸோ நம்ம எனேபிள் பண்ணியிருக்கேன் டெலிட்டிங்கை. ஸ்மால் டேக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு பேஜை சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரௌசரை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீசெண்ட் இப்போ டெலிட்னு ஒரு ஏரியா உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்போ சுஜேஷ் 04 அப்படின்ற டேட்டாவை நான் டெலிட் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணுறேன். ஸோ டெலிட் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலி என்னோட டேட்டா பேஸ்லேருந்து அந்த பர்டிகுலர் டேட்டா வந்து டெலிட் ஆகிடுச்சு. கன்ஃபர்மேஷனுக்கு சொல்கிறேன்னா என்னுடைய டேட்டாபேஸ் எக்ஸ்ப்ளோரரில் என்னுடைய அந்த டேபிளை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஷோ டேபிள் டேட்டான்னு கொடுத்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு நம்மளுடைய டேட்டாபேஸில் என்னென்ன டேட்டாஸ் இருக்குன்றதை ஸ்டோர் ஆகும். பார்த்தீங்கன்னா சுஜேஷ் 04 எக்ஸாம் நம்பர் 04 இப்போ நான் டெலிட் பண்ணேன், அது இங்கே டெலிட் ஆகிருக்கு. ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், நம்ம கிரிட் வியூவில் அந்த ஸ்மால் டேக் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ஷன் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியா. அண்ட் சார்ட்டிங், ஜஸ்ட் நான் இப்போ வந்து இதை வந்து எனேபிள் பண்ணுறேன் சார்ட்டிங்கை. அண்ட் ஸ்மால் டேக்கை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இந்த சார்ட்டிங்னா என்னன்றதை நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் நான் ஸ்மால் டேக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரௌசரை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீசன் ஸோ நான் சார்ட்டிங் எனேபிள் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட நேம், எக்ஸாம் நம்பர் அண்ட் டிபார்ட்மெண்ட் அது கீழே அண்டர்லைன் வந்திருக்கும். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா நம்மளுடைய சார்ட்டிங் வந்து கரெக்டாக எனேபிள் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் இப்போ எனக்கு ஆனந்த் அண்ட் டு பாலாஜின்னு இருக்குது. ஸோ இது வந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்குது. எனக்கு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்லேயே ரிவர்ஸில் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? ஸோ நான் டக்குன்னு போயிட்டு சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு பேஜும் வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில்
சார்ட்டிங்கை எனேபிள் பண்ணிவிட்டு நான் இந்த நேமை கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டிசைனிங் ஆர்டரில் வந்துடும். பாருங்கள், இப்போ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்குது. அண்ட் இப்போ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் பேக் சைட்லேருந்து வருது BAA அப்படின்னு வருது. அதேமாதிரி நீங்கள் டிபார்ட்மெண்ட் மேலே கிளிக் பண்ணாலும் அதுவும் கரெக்டாக வரும், EEC CEE. ஸோ இதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கும். இப்போ எக்ஸாம் நம்பர் பண்ணிங்கன்னா 1 2 3 3 2 1. ஸோ இதுக்கு இதுதான் கரெக்டாக வரும், BAA. ஓகே, ஸோ எதை கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி தரும். அந்த காலமை வந்து அசெண்டிங் அண்ட் டிசைனிங் ஆர்டர் பண்ணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மற்ற காலம்ஸோடைய டேட்டாஸ் அரேஞ்ச் ஆகும். அண்ட் ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் செலெக்ஷன். ஸோ செலெக்ஷனை பற்றி நான் வந்து கடைசியாக சொல்கிறேன். எனேபிள் செலெக்ஷன் அண்ட் பேஜிங். ஸோ ஃபஸ்ட் நான் இப்போ இதை பற்றி சொல்லிடுறேன். பேஜிங், ஜஸ்ட் நான் இந்த பேஜிங் எனேபிள் பண்ணுறேன் இப்போது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பேஜிங் என்னன்னு தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு 100 டேட்டாஸ் இருக்குது. இப்போ என்கிட்ட 100 டேட்டாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நான் வந்து 100 டேட்டாஸையும் பேக் டு பேக் ஃபுல்லாக என்னுடைய ஒரே பேஜில் நான் டிஸ்பிளே பண்ண மாட்டேன். என்னுடைய ஃபஸ்ட் பேஜில் வந்து 10 டேட்டாஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். கீழே நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து செகண்ட், தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ் அப்படி நம்ம பேஜிங் கிரியேட் பண்ணலாம். இப்போ என்கிட்ட 3 டேட்டா தான் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு பேஜ்லேயும் ஒரு டேட்டா மட்டும் நான் வைக்க போகிறேன். அது எப்படின்றத பாருங்கள். என்னுடைய கிரிட் வியூ செலக்ட் பண்ணிவிட்டு அது ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அதோடய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அதில் நம்ம தேடி வேண்டிய கண்ட்ரோல்ஸ் வந்து here it is, page size. ஸோ இதை வந்து நான் வந்து 1 ஆக்குறேன் அண்ட் சேவ் இட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரிட் வியூவில் சேஞ்சஸ் வரும். நல்லா கவனிங்க, பேஜ் சைஸ் என்னுடைய கிரிட் வியூ ப்ராப்பர்ட்டிஸில் பேஜ் சைஸ் வந்து 1 ஆக்கியிருக்கேன். என்னுடைய ப்ரௌசர் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், ரீசன்ட். ஸோ என்னுடைய ஃபஸ்ட் பேஜ் பாலான் ரெடாமெண்ட்டை டிஸ்பிளே பண்ணுது. என்னுடைய செகண்ட் பேஜில் வந்து ஆண்டோன் இருக்கும், 3ல் வந்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள் 100 ஒரு 30 டேட்டாஸ் இருக்குன்னு. ஸோ என்னுடைய ஃபஸ்ட் பேஜில் 10 டேட்டாஸை டிஸ்பிளே பண்ணோம், என்னுடைய செகண்ட் பேஜில் 10 டேட்டாஸை டிஸ்பிளே பண்ணோம், அண்ட் தேர்ட் பேஜில் 10 டேட்டாஸ் டிஸ்பிளே பண்ணோம். ஓகே, நான் இப்போது டீட்டெயில் வியூஸில் போய் சம் டேட்டாஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம், அப்போ நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ என்னுடைய கிரிட் வியூ கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் பேக் 10 கொடுத்துட்றேன். என்னோட ஒரு பேஜில் 10 டேட்டாஸ் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி அண்ட் சேவ் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ என்னோடய டீட்டெயில் வியூஸ்க்கு நான் போகிறேன். ஸோ இப்போ வந்து நியர்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய கிரிட் வியூ வந்து நியர்லி முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் நான் ரீசெட் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து டீட்டெயில் வியூஸ். ஸோ இந்த டீட்டெயில் வியூஸில் வந்து நம்ம வந்து இன்சர்ட் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்னுடைய டீட்டெயில் வியூஸில் போயிட்டு ஓகே என்னுடைய டூல் பாக்ஸில் போயிட்டு என்னுடைய ஸ்டாண்டர்ட் டூல்ஸை வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு என்னுடைய டேட்டாஸ் டூல்ஸ் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து டீட்டெயில் வியூஸ் அப்படின்னு ஒரு கண்ட்ரோல் இருக்குது. ஜஸ்ட் அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல போட்டுருங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து அந்த ஸ்மால் டேகை கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் டேட்டா சோர்ஸ். ஸோ எனக்கு நியூ டேட்டா சோர்ஸ், இதில் வந்து டேட்டா பேஸ். ஸோ டிஃபால்ட்டாக SQL டேட்டா சோர்ஸ் 1ன்றதை விட்டுருங்க. ஓகே, நம்முடைய கனெக்ஷன் ஸ்ட்ரிங் சாம்பிள் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் நம்ம லாஸ்ட்டாக சேவ் பண்ணது. சாம்பிள்ன்றது என்னுடைய டேட்டா பேஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்கிட்ட இப்போ ஒரு டேபிள் தான் இருக்குது. ஸோ அதனால் இதை மட்டும் காமிக்குது. அண்ட் நான் வந்து என்னுடைய எல்லா காலம்ஸையும் டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் அட்வான்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரேட் இன்சர்ட் அப்டேட் டெலிட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் இதையும் ஆப்டிமைசஸ் கரன்சி. ஸோ இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட் ஃபினிஷ். அண்ட் ஸோ இப்போ வந்து டீட்டெயில் வியூ வந்து நமக்கு ஆக்சுவலி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து டேட்டாஸை வந்து பவுண்ட் பண்ணியாச்சு SQL டேட்டா சோர்ஸ் 1 மூலியமாக. அண்ட் இந்த இடத்துல வந்து எனேபிள் எடிட்டிங். ஸோ ஃபஸ்ட் இன்சர்ட்டிங் மட்டும் பார்க்கலாம். இன்சர்ட்டிங் அண்ட் எனேபிள் இன்சர்ட்டிங் போட்டுச்சு. நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் என்னுடைய டீட்டெயில் வியூஸ்க்கு ஃபஸ்ட்டு கிரிட் வியூக்கு போகிறேன். ஓகே, இப்போ என்னோடய டீட்டெயில் வியூஸ் போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே டீட்டெயில் வியூஸ் டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு டேட்டாவை டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கோம். இங்கே நியூன்னு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நம்பர் நேம் டிபார்ட்மெண்ட் வருது. ஐடி நம்மளுக்கு வராது. ஏன் ஐடி வரலாம், நம்ம வந்து இதை வந்து ஐடென்டிட்டி ஸ்பெசிஃபிகேஷன் எஸ் அப்படின்னு நான் வந்து இந்த வீடியோ டியூட்டோரியல் ஆரம்பிக்கும் போது நான் வந்து எஸ் கொடுத்தேன். ஸோ அதனால் ஜஸ்ட் நான் இங்கே வந்து நியூ கொடுக்குறேன். எக்ஸாம் நம்பர் 04
நேம் சுஜேஷ். நான் டெலீட் பண்ண டேட்டாவை திரும்பி கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு வந்து ECE கொடுக்குறேன் இந்த வாட்டி. நான் ஜஸ்ட் இன்சர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி பேக் டு நம்மளுடைய ஒரிஜினல் டேட்டா சைடு வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த டேட்டா இப்போ நான் இன்சர்ட் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். இந்த கிரிட் வியூ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சுஜய் 04 ECE அப்படின்னு நான் ஆட் பண்ண டேட்டா. ஸோ ஒன் மோர் டேட்டா ஆட் பண்ணலாம். நியூ 05. ஸோ இதில் வந்து மணி and he's IT. No. Mechanical engineering. Okay. Insert and one more data. This time 06. RK Balaji. He belongs to IT department. Okay. Set it. And just go back to grid view and let me see our data. RK Balaji Sujesh நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணது. அண்ட் நான் என்னோட எக்ஸாம் நம்பரை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னோடய எக்ஸாம் நம்பர் 1 2 3 4 9 ஆயிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி என்னுடைய நேமை வந்து டிஸ்பிளே பண்ணது. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ என்னோட டீட்டெயில் வியூஸ். ஸோ எனக்கு வந்து இந்த வியூ வந்து தேவையே கிடையாது. ஸோ ஆக்சுவலி இந்த டீட்டெயில் வியூஸில் வந்து நான் வந்து இன்சர்ட் ஃபார்மாக நான் வைக்கணும். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல இன்சர்ட் ஃபீல்டு மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அப்படின்னா என்னுடைய விஷுவல் டெவலப்பரில் போயிட்டு டீட்டெயில்ஸ் வியூவை கிளிக் பண்ணிவிட்டு இது கீழே வந்தீங்கன்னா இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பேனல். ஸோ இதில் வந்து டிஃபால்ட் மோட் அப்படின்ட்டு இருக்கும். டேட்டா சோர்ஸ் ஐடிக்கு கீழேயே டிஃபால்ட் மோட் ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லின்னு இருக்கும். ஸோ இதை வந்து இன்சர்ட் அப்படின்ற இதுக்கு மாற்றுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கிரிட் வியூ வந்து இங்கே சேஞ்ச் ஆகிருக்கும். ஜஸ்ட் நான் இதை சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய கிரிட் வியூவை நான் திரும்பி லோட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்சர்ட் ஃபார்ம் மாதிரி வந்திருக்கும். ஜஸ்ட் நம்ம இன்னொரு 2 டேட்டா ஆட் பண்ணலாம். 7 Nanda belongs to Tripoli and 08 and ஏதாவது கேர்ள்ஸ் நேம் போடலாம். let me Priya, IT department, and 09 Con CSC and 10 ROM CSE. Get one more data. And to SJ belongs to Mech. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து 11 டேட்டா ஆட் பண்ணியிருக்கோம். என்னோடய கிரிட் வியூவில் போய் பார்க்கலாம். ஸோ என்னோடய கிரிட் வியூவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட் 10 டேட்டாஸ் மட்டும் இங்கே ஆட் ஆகிருக்கும். அண்ட் என்னுடைய செகண்ட் பேஜ் போனீங்கன்னா ஒரே ஒரு டேட்டா மட்டும் இருக்கும். ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா 11. ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஏன் இங்கே வெறும் 10 டேட்டா மட்டும் டிஸ்பிளே பண்ணுது அப்படின்னா என்னுடைய கிரிட் வியூ உள்ள என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் பேஜ் சைஸ் வந்து நான் 10 தான் கொடுத்துருக்கேன். அதாவது ஃபஸ்ட் பேஜில் 10 டேட்டாஸை மட்டும் டிஸ்பிளே பண்ணேன். 10 டேட்டாஸ்க்கு மேலே அதிகமாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் பேஜ் 2ன்னு ஒரு பேஜை க்ரியேட் பண்ணி அதில் வந்து இன்னொரு 10 டேட்டாஸை நான் டிஸ்பிளே பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான். ஓகே, இப்போ என்னுடைய டீட்டெயில் வியூஸ்க்கு வரேன். ஓகே, இந்த இடத்துல நமக்கு இன்சர்ட் ஃபார்ம் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நம்ம வேறு என்ன பண்ண வேண்டியது இருக்குதுல, ஃபில்டர். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிரிட் வியூவில் ஜஸ்ட் நம்ம என்னென்ன டேட்டாஸ்லாம் இன்சர்ட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஐ நீட் டு ஃபில்டர் மை டேட்டாஸ். ஸோ இந்த ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் யாரெல்லாம் இருக்கா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ நான் ஒரு புதுசாக ஒரு பேஜ் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் மினிமைஸ் திஸ் ஒன். என்னோட சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரில் போயிட்டு நான் நியூ பேஜ் ஒன்று ஆட் பண்ணுறேன். அதுக்கு நான் ஃபில்டர்னு பேர் வைக்கிறேன். FILT or filter.xpx. Place code in separate files. Select master page and add it. And yes, master page. And இப்போ என்னுடைய master page.master வந்துட்டு
என்னுடைய அந்த மெனு 1 அப்படின்ற அந்த கண்ட்ரோலை கிளிக் பண்ணி ஸ்மால் டேக் கிளிக் பண்ணுறேன், எடிட் மெனு, அண்ட் புதுசாக ஒரு ஐட்டம் நான் நியூ ஐட்டம் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து ஃபில்டர் டேட்டா அண்ட் இதோடைய நேவிகேஷன் URL filter.xpx. ஓகே சேவ் பண்ணுறேன் அண்ட் என்னுடைய ப்ரௌசர் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் டேட்டா அப்படின்ற லிங்க் வந்து நம்மளுக்கு இங்கே வந்திருக்கும் மெனு. ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன், என்னோடய URL பார்க்குறேங்க, filter.xpxக்கு ஜம்ப் ஆகுது. அண்ட் இப்போ என்னுடைய filter.xpxல என்னுடைய ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணலாம். filter.xpx ஜஸ்ட் என்னுடைய கண்டென்ட் 2ல ஒரு டிவிஷன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். மை மைக் ஓகே அண்ட் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல்ஸில் போயிட்டு நான் வந்து ஒரு லேபிள் இங்கே வந்து ஃபில்டர் பேஜ், திஸ் இஸ் ஃபில்டர் பேஜ். ஓகே நான் சேவ் பண்ணிடுறேன். டிசைனர் வியூவில் வந்து ஜஸ்ட் நான் 2 என்டர் தட்டிட்டேன். என்னோட டூல் பாக்ஸில் ஸ்டாண்டர்ட் டூல்ஸில் ஸோ இங்கே கொஞ்சம் அங்கே நல்லா கவனிங்க, நம்ம டேட்டாஸை ஃபில்டர் பண்ண போகிறோம். அண்ட் ட்ராப் டவுன் லிஸ்ட் ஜஸ்ட் இது டபுள் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் டபுள் கிளிக் பண்ண உடனே இதில் 3 ஆப்ஷன் காமிக்கும், சூஸ் டேட்டா சோர்ஸ், எடிட் ஐட்டம்ஸ், என்எம்எல் ஆட்டோ போஸ்ட் பேக். அப்படி தெரியலனா இந்த ஸ்மால் டேக்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து சூஸ் டேட்டா சோர்ஸ் அண்ட் நியூ டேட்டா சோர்ஸ், செலக்ட் டேட்டா சோர்ஸில் டேட்டா பேஸ், SQL டேட்டா சோர்ஸ் 1, நம்முடைய கனெக்ஷன் ஸ்ட்ரிங், சாம்பிள் கனெக்ஷன் ஸ்ட்ரிங், நெக்ஸ்ட். ஸோ நம்ம இப்போ ஒரு டேபிளாக இருக்குது சாம்பிள் 1 அது மட்டும்தான். அண்ட் என்னோடய ட்ராப் டவுனில் ட்ரிபிளே நான் வந்து செலக்ட் பண்ணோன்னா என்னுடைய கிரிட் வியூ வந்து வெறும் ட்ரிபிளி டேட்டாஸை மட்டும் டிஸ்பிளே பண்ணணும். நான் மெக்கானிக்கல்னு செலக்ட் பண்ணேன்னா மெக்கானிக்கல் டேட்டாஸ் மட்டும் மெக்கானிக் டிபார்ட்மெண்ட்டில் யார் யார் இருக்கா அப்படின்றத டிஸ்பிளே பண்ணும். சிஎஸ்சினா சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்றத டிஸ்பிளே பண்ணும். ஓகே ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய டிபார்ட்மெண்ட் மட்டும் நான் என்னுடைய ட்ராப் டவுனில் டிஸ்பிளே பண்ணணும். அண்ட் ஸோ பாருங்கள், நான் வெறும் டிபார்ட்மெண்ட் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன், டெஸ்டிங். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஏ 2 வாட்டி வந்திருக்கு, 2 வாட்டி டிஸ்பிளே இருக்குது. சிஎஸ்சி ஒரு வாட்டி, இசி ஒரு வாட்டி, மெக்கானிக்கல் ஒரு வாட்டி, ஐடி, திரும்பி ட்ரிபிள்இ ஐடி ரிப்பீட் ஆகுது. இது என்னுடைய ட்ராப் டவுன். ஸோ எனக்கு வந்து மொத்தம் என்னோடய ட்ராப் டவுனில் 5 டிபார்ட்மெண்ட் தான் டிஸ்பிளே ஆகணும். அதாவது ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிஎஸ்சி, ஐடி. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி டைமில் ஜஸ்ட் நான் பேக்கில் வந்து ரிட்டர்ன் ஒன்லி யூனிக் ரோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதை செலக்ட் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து ரிப்பீட்டட் டேட்டாஸை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் போய்ட்டு டெஸ்ட் பண்ணுற பாருங்கள். சிஎஸ்சி ட்ரிபிள்இ இசி சிஎஸ்சி இசி ட்ரிபிள்இ ஐடி மெக். ஸோ ரிப்பீட் ஆகலை, நம்மளுடைய டேட்டாஸ் வந்து ரிப்பீட் ஆகாமல் இருக்குது. ஸோ அதுதான் நம்மளுக்கு வேணும். அண்ட் finish it and select a data field to display in the drop down. ஒன்று தான் வரும், ஏன்னா நம்ம வந்து ஒன்று தான் செலக்ட் பண்ணோம். அண்ட் டிபார்ட்மெண்ட் இதுவும் ஒன்று தான் இருக்கும். அண்ட் ஜஸ்ட் கிளிக் ஓகே. அண்ட் இந்த ஸ்மால் டேக்கை கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் போஸ்ட் பேக்னு இருக்கும், ஆட்டோ போஸ்ட் பேக். ஸோ இதை எனேபிள் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஸ்மால் டேக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு சேவ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் ஃபில்டர் டேட்டா பேஜில் வந்து பாருங்கள் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ராப் டவுனில் அந்த 5 டிபார்ட்மெண்ட்டும் இப்போ வந்துடுச்சு. ஓகே, நம்ம முன்னாடி கொஞ்சம் ஒரு லேபிள் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஆர் ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்னுடைய ஒரே ஒரு லேபிள் ஆட் பண்ணுறேன். அந்த லேபிளோட ப்ராப்பர்ட்டிஸில் டிபார்ட்மெண்ட். ஓகே, அண்ட் இப்போது ஒரு என்டர் தட்டுறேன் கீழே. ஸோ இந்த இடத்துல கிரிட் வியூ, ஒரு கிரிட் வியூவை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போடுறேன். அண்ட் இந்த ட்ராப் டவுனில் நான் ட்ரிபிள்இன்னு செலக்ட் பண்ணேன்னா ட்ரிபிள்இயில் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களோட டேட்டாஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். அண்ட் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த கிரிட் வியூவில் சூஸ் டேட்டா சோர்ஸ். ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிங்க.
நியூ நாட் SQL டேட்டா சோர்ஸ், நியூ டேட்டா சோர்ஸ், டேட்டாஸை கிளிக் பண்ணோம். ஓகே, நம்முடைய SQL கனெக்ஷன் சாம்பிள் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் என்று உங்களுக்கு எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் சாம்பிள், ஏன்னா ஒரே டேபிள் தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து என்னுடைய எல்லா ஃபீல்டையும் நான் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். அண்ட் அட்வான்ஸ் டேப் ரெக்கார்ட். அண்ட் இதில் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் வேர். ஸோ இதில் நம்ம வந்து வேர் யூஸ் பண்ண போகிறோம். இந்த வேரை கிளிக் பண்ணுங்கள். காலம்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் மை டிபார்ட்மெண்ட், ஸோ என்னோடய டிபார்ட்மெண்ட் ட்ரிபிளின் நான் செலக்ட் பண்ணேன்னா, ஐ மீன் என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் ட்ரிபிளின் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய டேட்டாஸ் வந்து ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ நான் அவங்கள மட்டும் டிஸ்பிளே பண்ணணும். ஈஸினா ஈஸி டிபார்ட்மெண்ட்டில் ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அது மாதிரி ஈஸி டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அதை நாங்கள் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில், ஸோ அதுக்கு தான் நம்ம பண்ணுறோம். டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் டிபார்ட்மெண்ட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஈக்குவல் ஆப்ரேஷன் ஈக்குவல் சோர்ஸ் வந்து கண்ட்ரோல் ஐடின்றது வந்து ட்ராப் டவுன் 1. ஏன்னா அந்த ட்ராப் டவுன் 1லேருந்து தான் ட்ராப் டவுன் 1ல் இருக்க டேட்டா டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் ட்ராப் டவுன் லிஸ்ட் 1 ஆட். ஓகே, இங்கே வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட் 1 டாட் செலக்டட் வேல்யூ அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் 1 அப்படின்றது என்னென்ன, அந்த ட்ராப் டவுன் நான் அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டேன் இல்லையா, அது ஜஸ்ட் ஓகே கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் SQL. ஸோ இதில் நான் வந்து ட்ரிபிளின் அடிக்கிறேன். ஸோ அந்த ட்ரிபிளி ஸ்டூடெண்ட்ஸ் கீழே எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களாம் டிஸ்பிளே ஆகிறாங்க. ஓகே ஃபைன், finish it. And one more thing, ஓகே, நான் இந்த ட்ராப் டவுன் லிஸ்டோட ஐடியா காமிக்கிறேன் பாருங்கள். there it is, ட்ராப் டவுன் லிஸ்ட் 1. ஸோ அதுதான் நம்ம வந்து அந்த வேர் கிளாஸில் யூஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, சேவ் இட். அண்ட் என்னுடைய கிரிட் வியூவில் அந்த ஸ்மால் டேக் கிளிக் பண்ணி எடிட் காலம்ஸ் போகிறேன். ஐடி தேவையில்லை, எக்ஸாம் நம்பர் அந்த அண்டர்ஸ்கோரை ரிமூவ் பண்ணுறேன். ஜஸ்ட் நம்ம கிரிட் வியூக்கு எப்படி யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான். அண்ட் எடிட்டிங் எனேபிள் பண்ணுறேன், டெலிட்டிங் எனேபிள் பண்ணுறேன், சார்ட்டிங் எனேபிள் பண்ணுறேன், பேஜிங் எனேபிள் பண்ணுறேன். அண்ட் என்னோடய ஆட்டோ ஃபார்மேட்டில் போய்ட்டு நார்மல் ஸ்டைல், பர்ஃபெக்ட். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து என்னோடய ஃபில்டர் டேட்டா பேஜை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு வந்து CSC இருக்குது. இப்போ நான் ட்ரிபிளிங் கிளிக் பண்ணுறேன். ஸோ ட்ரிபிள் டேட்டாஸ் மட்டும் ஃபில்டர் ஆகுது. IT 2 பேர், RK பாலாஜி அண்ட் பிரியா. அண்ட் மெக்கானிக்கல் 2 பேர். ஸோ இப்படி தான் வந்து ஜஸ்ட் ஃபில்டர் பண்ணி பார்க்குறது. ஸோ இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 பேஜஸ் பார்த்துருக்கோம். ஸோ என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் நிறைய கண்ட்ரோல்ஸ் பற்றி இன்னும் சொல்கிறேன். டீட்டெயில் கிரிட் வியூ, டீட்டெயில்ஸ் வியூ அண்ட் ஃபில்டர். அண்ட் ஒன் மோர் திங், என்னுடைய கிரிட் வியூவில் என்னுடைய கிரிட் வியூ ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கிரிட் வியூ செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஸ்மால் டேக் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல எடிட் காலம்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமாண்ட் ஃபீல்டு அப்படின்னு இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த பட்டன்ஸ்லாம் வந்து லிங்க் மாதிரி வேண்டாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்ஸ்லாம் லிங்க் மாதிரி இருக்குது, வெப் லிங்க் மாதிரி. ஸோ எனக்கு இந்த மாதிரியான பட்டன்ஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து இந்த பட்டன் டைப்பில் போய்ட்டு லிங்க்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த லிங்க்கை வந்து பட்டன்ஸ் மாற்றிக்கலாம். நீங்கள் இமேஜஸ் கூட கொடுத்துக்கலாம். இமேஜஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே இமேஜ், டெலிட் இமேஜ் URL, எடிட் இமேஜ் URL இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்போதைக்கு என்கிட்டலாம் இல்லை. ஸோ அதனால் நான் பட்டன்ஸ் கண்ட்ரோல்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஓகே, ஆட்டோமேட்டிக்காக நான் பட்டன் கண்ட்ரோல் இங்கே வந்துடும். சேவ் இட் அண்ட் ரிஃப்ரெஷ் அவர் ஃபயர்ஃபாக்ஸ். ஓகே பாருங்கள், ஒரு பட்டன் கண்ட்ரோல் மாதிரி வந்திருக்கு. ஜஸ்ட் நம்ம எடிட் பண்ணலாம். let Prasanna update it. Yeah, okay fine. So in the next video நான் இன்னும் அதிகமான கண்ட்ரோல்ஸை பற்றி நான் சொல்கிறேன். And this is Anto. Go and please visit my website sujayshanto.co.cc. ஸோ இதில் வந்து எனக்கு நிறைய வீடியோ டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன், நான் பண்ண வீடியோ டியூட்டோரியல்ஸ். Thank you for watching. See you on my next video tutorial. Please subscribe on YouTube and like my page on Facebook. Thank you for watching.